ஒரு காலத்தில் வஞ்சை மாவட்டத்தின் ஒரு அழகிய கிராமத்தில் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான மர்ம மரம் எனப்படும் ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் மிகவும் பழமையானது. அதன் கிளைகள் அனைத்தும் நீளமாக பரவி காட்டின் பெரும்பகுதியை மூடி பெற்றிருந்தது. கிராம மக்கள் அதை எப்போதும் மர்மமாக கருதினார்கள், ஏனெனில் அது பற்றி பல விந்தை கதைகள் சொல்லப்பட்டிருந்தது. கிராமத்தில் ராஜா என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன், எப்போதும் புதிதாக ஏதாவது செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். அவனுக்கு எப்போதும் அந்த மரம் குறித்த புதிரை அறிய ஆசை இருந்தது. ஆனால் பெரியவர்கள் அவனை எச்சரித்தனர், அந்த மரம் மிகவும் ஆபத்தானது, அதை அணுகக்கூடாது, அது ஒரு மர்மம் நிறைந்த மரம். ஆனால் ராஜா அதை உடனே நம்பவில்லை. ஒரு நாள் அவன் தனது தன்னம்பிக்கையுடன் அந்த மரத்தின் அருகே சென்றான். மரம் மிகவும் பெரியதாக இருந்தது. அதன் வேர்கள் நிலத்தில் ஆழமாக சென்று பூமியை பிடித்து கொண்டிருந்தது. மரத்தின் இலைகள் இரவு நேரத்திலும் மினுமினுக்கிறது போல தெரிந்தது. ராஜா மரத்தை நெருங்கி பார்த்தான். அதனுடைய கூர்மையான குரலால் மரம் பேச ஆரம்பித்தது. நீ என்னை ஏன் தொட்டு இருக்கிறாய்? நீங்கள் யார்? ஏன் அனைவரும் உங்களை மர்ம மரம் என்று அழைக்கிறார்கள்? நான் ஒரு மந்திரத்தால் சாபம் பெற்ற மரம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துன்பமான மந்திரவாதி என்னை சாபம் செய்து இங்கே நின்றுவிட்டான். அதனால்தான் நான் மர்மம் நிறைந்ததாக இருக்கிறேன். என்னை சாபத்திலிருந்து விடுவிக்க நீயே உதவ வேண்டும். நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? நீ புனிதமான ஒரு மந்திரத்தை ஜெபித்து எனது சாபத்தை நீக்க வேண்டும். இந்த மந்திரத்தை கேட்டு அதை முழு நம்பிக்கையுடன் ஜெபிப்பது அவசியம். ராஜா கிராமத்தில் உள்ள ஞானியிடம் சென்று மரம் கூறியதை பற்றி சொன்னான். ஞானி அவனுக்கு ஒரு புனித மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். அதை மரத்தின் அருகில் சென்று முழு நம்பிக்கையுடன் ஜெபிக்கச் சொன்னார். ராஜா மரத்தின் அருகில் சென்று ஜெபம் செய்தான். சில நொடிகளில் மரம் ஆழமாக அசைந்து அதன் மேல் இருந்த சாபம் மறைந்து அது இயல்பான மரமாக மாறியது. அந்த நாள் முதல் அந்த மரம் கதிரவன் மாறி அனைவருக்கும் நன்மை செய்தது. கிராம மக்கள் ராஜாவின் துணிச்சல் மற்றும் நல்ல மனதை பாராட்டி அவனை ஒரு நாயகனாக கொண்டாடினார்கள். மர்ம மரம் என்பதற்கு பதிலாக அதை விழிப்பு மரம் என்று அழைக்கத் தொடங்கினர், ஏனெனில் அது ராஜாவின் விழிப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கையால் மறுபடியும் உயிர் பெற்றது.